அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து முக்கியமான 2 அப்டேட் வந்துச்சு. அதாவது கூலி திரைப்படத்துடைய மிக முக்கியமான 2 அப்டேட். அதாவது தெலுங்கு ரைட்ஸ் வந்து யார் வாங்கினாங்க, அதே மாதிரி வந்து ஓவர்சீஸில் வந்து யார் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் மல்டிப்ளெக்ஸஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே வாங்கப்பட்ட படங்களை விட மிக அதிகபட்ச அமௌண்ட்டில் தான் வந்து இந்த படம் வாங்கப்பட்டிருக்கு. 40 கோடிக்கு மேலே வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. 100 கோடி ரூபா கண்டிப்பாக கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிற அந்த முழு கான்ஃபிடென்ட்டோட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டிருக்கு. எம்ஜி முறையில் தான் அது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க தான் விக்ரம் திரைப்படத்துக்கு வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அஃபிஷியல் ஹேண்டில்லையே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க, இது வரைக்கும் வாங்கினதுலேயே அதிகபட்ச அமௌண்ட்டில் ஹையஸ்ட் அமௌண்ட்டில் தான் இது வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட மாதிரி வந்து 81 crores வாங்கப்பட்டதாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அப்போ வந்து இருந்த போட்டியாளர்களை தாண்டி ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் வந்து 90 கோடி ரூபாய்க்கு வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அஃபிஷியலாக இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகபட்ச அமௌண்ட் வாங்கப்பட்ட படமாக வந்து பார்த்திங்கன்னா ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் வாங்கப்பட்டிருக்க கூலி திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு நம்ம உருட்டிக்கிட்டு இப்படி தான் நடந்துச்சு அப்படி தான் நடந்துச்சுன்னு சில பேஜஸ் வந்து மட்டுமே நம்பிக்கிட்டு உருட்டிட்டு இல்லாமல் அஃபிஷியலான டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் படம் எப்படி ஓடுது, என்ன மாதிரியான கலெக்ஷன் வருது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்கணும். அதை தவிர்த்து வேறு என்னென்ன அப்டேட் வருது, பாடல் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு, டீசர் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு, அப்புறம் படம் சம்மந்தப்பட்ட அப்டேட், இதெல்லாம் வந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் மிக அழுத்தமாக எவ்வளோ வேணாலும் பட்ஜெட் போட்டு எவ்வளோ வேணாலும் வந்து பிஸ்னஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து புஷ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போது இந்த 2025 சில திரைப்படங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய வைப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உருவாக ஆரம்பிச்சுது. ஒரு சில படம் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படம் தான் அடுத்த பெரிய படம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸோட வேல்யூ, அதே மாதிரி படத்தோடைய வைப் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிட்டு இருக்குது. வேறு எந்த திரைப்படத்துக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த மாதிரியான வைப் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஜனநாயகன் திரைப்படம் அடுத்து வருது, அந்த திரைப்படத்துக்கும் பெரிய வரவேற்பு இருக்கும். ஆனால் அது வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறனால இந்த வருஷத்துக்கு அந்த படமும் வராது. அது விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மமிதா பானர்ஜி வந்து அந்த பொண்ணு நினைக்கிறேன், அந்த படத்தில் நடித்த பொண்ணுக்கிட்ட வந்து நம்மளுடைய விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த படத்துடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் நான் அடுத்த விஷயத்தை முடிவு பண்ணுவேன், எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்தா நான் அடுத்து முடிவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாராம். அதான் வேறு பிஸ்னஸ்ஸு. ஆனால் இப்போதைக்கு இந்த திரைப்படம் கூலி திரைப்படத்துடைய வெற்றினா கோலிவுட்டுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு அந்தஸ்தை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐமேக்ஸில் இருக்கிற அந்த 33 ஸ்க்ரீனையும் வந்து லாக் பண்ணிட்டாங்க வார் 2 அப்படிங்கிறனால ஐமேக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது 2 வாரத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பின்னடைவை சந்திக்கும். 2 வாரத்துக்கு தான் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஒருவேளை வார் 2 திரைப்படத்தை விட கூலி திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 2 வாரத்துக்கு பிறகு கூலி திரைப்படம் வந்து ஐமேக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் எப்பயுமே படம் ரிலீஸ் ஆகும்போது இனிஷியலாக வரப்போகிற முதல் 2 வாரம் தான் மிக முக்கியமான கலெக்ஷனுக்கான ஒரு வாரமாக இருக்கும். அதை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் கிடையாது. சிங்கிள் ஸ்க்ரீன் தான் ரொம்ப அதிகம். இந்திய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலுமே சிங்கிள் ஸ்க்ரீன் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை பொறுத்து தான் படத்துடைய வெற்றி வந்து இருக்கும். அதே மாதிரி அங்கே மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஸ்பை யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சல்மான் கான், ஷாருக் கான், இப்போ இந்த ஹிருத்திக் ரோஷன், இப்படிப்பட்ட பல பேரை வந்து ஒரு யூனிவர்ஸ் மாதிரி எப்படி எல்சியூ இருக்க மாதிரி வந்து அங்கே ஒய்சியூன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மாதிரி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்ஸை வச்சு தான் நம்பி மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால ஏற்கனவே அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற படங்களுக்கெல்லாம் நிறைய ஓப்பனிங் இருக்குது, இன்னும் நிறைய படங்கள் வந்து லைனப்பில் இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கான ஸ்க்ரீன் கிடைக்கிறதுக்காக வந்து ஒரு ஓப்பனிங் வந்து உருவாகிருக்குது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பயுமே நார்த் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து அந்த திரைப்படம் 20 நாளுக்குள்ளே ஓடுனா மட்டும்தான் அது அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கே நகரும். இல்லைன்னா படம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். கிராஜுவலாக ஓடிட்டே இருக்கிற சில திரைப்படங்கள் வந்து அங்கே உருவாகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவங்க 2 வாரத்தில் லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ், கூலி திரைப்படத்துடைய மெயின் பிஸ்னஸ் வந்து சவுத் இந்தியா தான். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், அதுக்கப்புறமேட்டு தமிழ், இந்த 4 இடத்துலையுமே எந்த வித டீவியேஷனுமே கிடையாது. அந்த இடத்துல வந்து வார் 2 திரைப்படம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாது. அதே மாதிரி கூலி திரைப்படம் வந்து தமிழ் திரைப்படமாக இருந்தால் கூட அங்கே வந்து டப் பண்ணி போகும்போது அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வார் 2 திரைப்படமும் ஓடும். அதே மாதிரி வந்து இந்த திரைப்படம் ஓடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா அங்கே வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகம், மக்கள் தொகை அதிகம், அதே மாதிரி ரிப்பீட் ஆடியன்ஸும் ரொம்ப அதிகம். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன்.
எனக்கு என்னென்னா, இப்போது புஷ்பா 2 திரைப்படம் வந்து ஏன் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னா, நம்மள மாதிரியே வந்து கூலி தொழிலாளியாக இருக்கிற ஒருத்தன் வந்து பெரிய டான் ஆகிட்டான் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை வந்து அந்த படத்தில் காட்டப்பட்டுச்சு. அது வந்து அங்கே இருக்கிற ஆடியன்ஸு பெரிய அளவு வந்து கனெக்ட் ஆச்சு. இப்போது கூலி திரைப்படத்துலையுமே வந்து ரஜினி சாரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது அந்த கூலி அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து அவர் ஒரு டானாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் படத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கனெக்ட் ஆச்சுன்னா, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஃபேக்ட் இருக்குல்ல, இந்த அடிமட்ட ரேஞ்சில் வந்து கஷ்டப்பட்டு வரவங்க, சாமானியனாக இருக்கிற அந்த கதை இருக்குல்ல, அது வந்து அங்கே கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிற விஷயம் தான் அங்கே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து ரூரல் சப்ஜெக்ட் தான் அங்கே பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. அங்கே வந்து பயங்கரமாக அசந்து போயிட்டாங்க. எப்படி புஷ்பா 2 திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த கீழ் லெவலில் இருக்கிற மக்களுடைய பல்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம் அப்படின்னு வந்து நான் கருதுகிறேன். அது வந்து இன்னும் வந்து பல வருஷத்துக்கு வந்து தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சவுத் இண்டியன் மார்க்கெட்டை வந்து அங்கே பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க வந்து இப்போது வார் 2 திரைப்படமே வருது அப்படின்னா கூட அந்த ஸ்பை யூனிவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட் கிடையாது. நம்ம ஊரில் வந்து ஸ்பைஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாலாம் வந்து காட்டுறதுலாம் கிடையாது. அந்த டிடெக்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்தார் படம் மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து அவங்க ஜென்யூனாக காட்டியிருக்காங்க. அதுதான் இந்திய லெவலில் இருக்க ஸ்பையோடைய அந்த கேரக்டர்லாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மிஷன் இம்பாசிபிள் படமாக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்களை தான் வந்து காப்பி பண்ணி அதை வந்து அதாவது ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாதிரி படங்கள்லேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க. தப்பு இல்லை. பட் ஆனால் அதை ஏற்கனவே அங்கே இருக்கிற பெரிய மார்க்கெட்டில் அவங்க பார்த்துட்டாங்க. அதனால தான் வார் 1 திரைப்படமும் அவங்க எதிர்பார்த்து மிகப்பெரிய கலெக்ஷன் வரல. பட் ஆனால் போட்ட காசை எடுக்கிற மாதிரி தான் வந்தது. ஸோ இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, ஜூனியர் என்டிஆருடைய அந்த RRR படம் மூலமாக கிடைச்ச அந்த ஃபேமு, அதே மாதிரி வந்து ஹிருத்திக் ரோஷன் கிட்ட இருக்கிற அந்த வார் 1ல் வந்து கிடைச்ச அந்த ஃபேம், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 மார்க்கெட்லேயும் கொண்டு வரலாம். சவுத் இந்தியன் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் என்டிஆர் பார்த்துப்பாரு, நார்த் இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹிருத்திக் ரோஷன் பார்த்துப்பாரு அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் அந்த படம் வந்து ரிலீஸ் செய்யப்படுது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் ஹிருத்திக் ரோஷனுக்கு வந்து நார்த் இந்தியாவில் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு தெலுங்கில் மட்டும் தான் பெரிய அளவுக்கு மார்க்கெட் இருக்குது. ஆனால் தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படிங்கிற 3 இடத்துல பெரிய மார்க்கெட் கிடையாது. பட் ஆனால் கூலி திரைப்படத்துக்கு அது பெரிய ஃபேவரான ஒரு விஷயமா இருக்குது. எப்படின்னா, கூலி திரைப்படத்தில் வந்து கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உபேந்திரா பண்ணுறாரு, டைரக்டான ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அங்கே பண்ணுறாங்க. அதே மாதிரி தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுன் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ குபேராங்கிற திரைப்படம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு இடத்த வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு தெலுங்கில். அப்படிங்கும்போது அவருக்கு இன்னும் வந்து வைப் அதிகமாகும். அப்போது தெலுங்கு ஆடியன்ஸுக்கிட்ட அதுக்கு கூலி திரைப்படத்தை கொண்டு போய் சேர்த்தது மிக ஈஸியான விஷயமாயிரும். ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா, கூலிக்கு சவுத் இந்தியாவில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் நிறைய இருக்குது. வார் 2 திரைப்படத்துக்கு சவுத் இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பே மிக கம்மி தான். படம் வந்து அது வந்து எல்லாத்தையுமே குளோபலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் வந்து பேசப்படும். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாட்டில் வந்து ரசிக்கிறத விட ஒரு சூப்பர் ஹீரோ த்ரில்லர் அது மாதிரி இருந்தால் தான் ரொம்ப அதிகமாக ரசிப்பாங்க. ஸோ அதனால் அந்த வார் 2 திரைப்படத்துக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியன் மார்க்கெட்லேயும் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நார்த் இந்தியாவில் பெரிய அளவு இருக்கும். கூலி திரைப்படத்துக்கு சவுத் இந்தியன் மார்க்கெட்டில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நார்த் இந்தியாவில் கிளிக் ஆயிடுச்சுன்னா நல்லா ஓடும், கிளிக் ஆகலை அப்படின்னா ஆவரேஜாக போகும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. இதெல்லாம் எனக்கு தோணுச்சு மொத்தமாக பார்க்கும்போது. ஸோ ஏஷியன் தெலுங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த ஏஷியன் மல்டிப்ளெக்ஸஸ் அவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஹம்ஷினி என்டர்டைன்மெண்ட் 2 பேருமே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொமோஷன் ஹேண்டில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கூலி சம்மந்தப்பட்ட அப்டேட்டு அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வரும். ஏன்னா கலெக்ஷன் ரிப்போர்ட் வரும்போது அவங்க பயங்கரமாக அதை பற்றி அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல இருந்துங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.